ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல் ப்ரோமோ தான். மயிலோட கொட்டுங்கிறது வெளியில் வந்துடுச்சு. மயில் படிக்கல, சரணனோட 2 வயசு பெரியவங்க அப்படிங்கிறத வெளிவந்தது. ஆனால் நகை பற்றின விஷயம் இன்னும் வெளி வரல. இப்போ இதை ரொம்ப பெருசாக்குறாங்க குழலி. இங்கே எல்லாருமே பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. எப்படியாவது நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க மயிலை. அவள் படிக்கலைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, வயசும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை மறைக்க தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே இங்கே மயில் இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மயில் அழுதுட்டுருக்காங்க. டக்குன்னு குழலி மயிலை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில் தள்ளி கதை சாத்திடுறாங்க. இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக அது தெரிஞ்சவங்க எல்லாருமே கூடிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் குடும்பத்தில் உள்ளவங்களும் வெளியில் வந்துடுறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ மயிலோட அம்மா தான் செஞ்ச தப்பை மறைச்சிட்டு அவங்க தப்பு பண்ண மாதிரி, ஐயோ இந்த கொடுமையை கேட்க யாருமே இல்லையா, என் பொண்ணு இவ்வளோ நாள் இங்கே வாழ்ந்துருக்கு, அந்த பொண்ணை வெளில தள்ளி கதவை சாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாண்டியன் மேலே ரொம்ப தப்பாக தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்குற பாண்டியன் அமைதியாகவே இருக்கார். இங்கே பாருங்கங்க, அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லாத மாதிரி நம்ம மேலே தான் தப்புங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த அம்மா கிரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி குழலியும் ஆவேசப்படுறாங்க. கோமதி கேட்கறதுக்காக வெளில போகிறாங்க. டக்குன்னு பாண்டியன் வெளில போகாத அப்படிங்கிற மாதிரி, யாரும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பயங்கரமாக பேசுது. இதை பார்க்குற சக்திக்கு கொண்டாட்டம் ஆகிடுது. சரி, மறுபடியும் ஏதாவது பாண்டியன்ட்ட வம்பு இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கவும் இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச ஸ்டேஷனில் போலீஸ் இருக்கார், அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லுங்கள், தூக்கி எல்லாரையும் உள்ளே வச்சுருவாங்க அப்படின்ட்டு இவர் தப்பான ஆலோசனைலாம் அந்த அம்மா கொடுத்துட்ருக்காரு. நல்ல நாளே அந்த அம்மா பயங்கரமாக பேசுவாங்க. இப்போ சக்தி இன்னும் ஏற்றி விட இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குற வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மயில் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இப்போ திரும்பவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, என்னடா இத்தனோண்டு மளிகை கடை வச்சுட்டு எப்படி இத்தனை பேருக்கு சோறு போடுறான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இவனோட யோக்கியது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மூத்த மருமகளை அரசாங்க வேலைக்கு அனுப்பிட்டாரு. 2வது மருமக இந்த மாதிரி ட்ராவல்ஸ் போகுது. 3வது மருமகள் மூலயமா சொத்து வரணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு. இதை கேட்குற பாண்டியனுக்கு செம்ம கடுப்பாகுது. அங்கேருந்து வேகமாக ஒரே ஒத்தைக்கிறாரு. இந்த மாதிரி என் வீட்டு விஷயத்துல ஏதாவது தலையிட்டால் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ தெருவுக்கு வந்ததோ அது பொது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை போடுறாங்க. முத்துவேல் அங்கேருந்து என் தம்பி எப்படி நீ கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குமார் அதுக்கு மேலே பயங்கர சண்டைக்கு வராரு. இதெல்லாம் பார்க்குற வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விடுங்கன்னு அப்பா தான் திட்டிகிட்டு இருக்காங்க. போனே உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதோ பண்ணிக்கோங்கம்மா, நாங்கள் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம், இப்போ இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமாக பேசவும் மயிலோட அம்மாவுக்கு செம கடுப்பாகுது. என்னை பற்றி இன்னும் உனக்கு தெரியாமல் இருக்கீங்க, நீங்களாம் இருக்குது உங்கள் எல்லாருக்கும், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க, ஒவ்வொருத்தரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் இருக்குது, நான் உங்கள் எல்லாரையும் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆவேசமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலை என் பொண்ணை இங்கே வாழ வைக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஊர் மக்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. சரவணனையும் மயில் அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற சரவணனுக்கு அப்பா தொல்லை விட்டுதுங்கிற மாதிரி அமைதியாக பார்த்துட்ருக்காரு. இதோட பயங்கர பிரச்சனையோடு முடியுது. ஆனால் மயிலம்மா இதோட இந்த பிரச்சனையை விட மாட்டாங்க, பயங்கர பிரச்சனை பண்ண போகிறாங்க. சரி, அடுத்தடுத்து அதிரடியான திருப்பங்கள்லாம் வரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.